எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவழி வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டு சாரிகள். பட்டு சாரிகள் அப்படின்னாலே வண்ணமயமா தான் இருக்கும். அது இன்னைக்கு எல்லாம் பட்டாம்பூச்சி, அதுக்கப்புறம் நம்ம குதிரை அப்படின்னு நல்லா விதவிதமா வண்ணங்களா கொண்டு வந்திருக்கிறேன். வண்ணமயமா தான் கொண்டு வந்திருக்கிறேன். பார்த்துடலாம். அது நான் ஏற்கனவே காட்டின சாரீஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. அந்த பட்டர்ஃப்ளை சாரியா இருக்கட்டும், அந்த குதிரை சாரியா இருக்கட்டும், எல்லாமே போயிடுச்சு. அதனால தான் இப்போ அடுத்து வந்திருக்கிற டிசைன் சாரீங்களை காட்டுறேன். இது இந்த வாரம் நெஞ்சு வந்த சாரிக்க நேத்திக்கு தான், அது சனிக்கிழமை தான். எப்பவுமே வீக்கெண்டு சனிக்கிழமை அந்த வாரம் ஃபுல்லாக நெய்யற சாரீங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க. நேத்திக்கு நெஞ்சு கொண்டு வந்து சாரி தான் இந்த சாரீங்க. ஓகேங்களா? இது நம்ம பட்டர்ஃப்ளை சாரி. இந்த பட்டர்ஃப்ளை கிரீன் கலர், உடல் பாகத்தில் கிரீன் கலருங்க. அதில் நல்லா ரோஸ் கோல்டில் பட்டர்ஃப்ளை போட்டிருக்காங்க. அதுக்கு பார்டர் பிரான்ஸ் ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் லைட்டாக தெரியுது. அதில் ரோஸ் கோல்டில் போட்டிருக்கிறது ரொம்ப சூப்பராக தெரியுதுங்க. அந்த பார்டரில் தெரியுறதை விட நமக்கு உடல் பாகத்தில் தெரியுறது ரொம்ப அழகாக இருக்குது. இது முந்தி. இதில் நிறைய பேர் கலர்ஸ் கேட்டீங்க. இப்போ வந்திருக்கிறது ஒரு 2 கலர் வந்திருக்குது. இந்த க்ரீன்லேயே 2 சாரீ வந்திருக்கு. அது இல்லாமல் இன்னொன்று வெந்தய கலரில் ஒன்று வந்திருக்குது. சரிங்களா? 3 கலர் மொத்தமாக வந்திருக்கு. 3மே உங்களுக்கு காட்டிடுறேன். இது முந்தி ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளையாக இருக்குது. ஏன்னா இப்போ தை மாதம் எல்லாருக்கும் இந்த கல்யாண முகூர்த்தம் இருக்குது இல்லைங்களா? அதனால முகூர்த்தக்காரங்கெல்லாம் எடுப்பீங்கிறதுனால தான் டக்குன்னு நான் வந்த உடனே அடுத்த நாளே உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான். சரிங்களா? இதுதான் பட்டர்ஃப்ளை சாரீ. இந்த பட்டர்ஃப்ளை சாரீ 8400 + ஷிப்பிங் வரும். சரிங்களா? இப்போ இன்னைக்கு காட்டுற சாரீஸ் எல்லாமே மேக்சிமம் 8400 ரேட்டில் இருக்கிற சாரீஸ் தான் காட்டுறேன் நான். இது எல்லாமே டபுள் வார்ப்பு சாரீங்க. பட்டுக்கு பட்டு போட்டு நெஞ்சிருக்கிறோம். ஓகேங்களா? அதனால் பியூர் பட்டு சாரீ. எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். இதில் இருக்கிற கலர்ஸ் பார்த்துடலாம். இது ஃபர்ஸ்ட் சாரீ. ஏன்னா எங்களுக்கு நீங்கள் என்ன கலர் சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அதனால் நீங்கள் நம்பர் சொன்னீங்கன்னா கூட கரெக்டாக நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். அதனால் இந்த சாரீ ஃபஸ்ட்டு சாரீ. 1ஆம் நம்பரும் கூட வச்சுக்கலாம். நீங்கள் நம்பர் சொன்னீங்கன்னா கூட நாங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்துடுறோம். அடுத்த சாரீ இதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, வெந்தய கலர் சொல்லி. இதுவும் பட்டர்ஃப்ளை சாரீ தான். ஆனால் வெந்தய கலர். வெந்தய கலருக்கு அந்த பிராஸ் கிரீன் சொன்னோம் இல்லையா, அந்த கிரீன் தான் போட்டிருக்காங்க பாருங்க. அதில் ரோஸ் கோல்டில் பட்டர்ஃப்ளை போட்டிருக்காங்க. உண்மையிலுமே உடம்பு ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ப்ளவுஸ் மட்டும் ரொம்ப அழகாக தைச்சி போடுங்க. நீங்கள் இதில் ப்ளவுஸ் தைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா கட்டாயமாக எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஏன்னா நாங்களுமே 2 பொண்ணு வச்சுருக்கோம். எங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும்ல, நீங்கள் என்ன மாதிரி ப்ளவுஸ் தைச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. அதுக்காக. ஓகே? இந்த பொண்ணே சிரிக்கிறா. ஓகே. இது நல்ல வெந்தய கலருங்க. பளிச்சு இருக்கிற கலரு. அதுக்கு ரோஸ் கோல்டில் பட்டர்ஃப்ளை போட்டிருக்காங்க. ஓகே. இதில் இன்னொரு கலர் பார்த்துடலாங்களா? இது 2ஆம் நம்பர். சரிங்களா? இப்போ நான் பார்த்த பட்டர்ஃப்ளை சாரீ இது 2ஆம் நம்பர். நீங்கள் 2ஆம் நம்பர் சாரின்னு சொன்னீங்கன்னாவே இது எடுத்து வச்சுருவோம். ஓகே. அடுத்தது இதுவும் கிரீன் கலர். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா அதே கிரீன் கலர் சாரீ தாங்க. அதில் 2 சாரீ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பட்டர்ஃப்ளை சாரீ. அதே தான். இது கிரீன் கலர். இது 3ஆம் நம்பர் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? 3ஆம் நம்பர் சாரீ கிரீன் கலர். அதுவும் அதே பார்டர் போட்டிருக்குதா, ஆனால் பட்டர்ஃப்ளை டிசைனு. இது 3ஆம் நம்பர் டிசைன் சாரீ. அடுத்தது நம்ம போன ட்ரிப் பார்த்த அதே குதிரை சாரீ வந்திருக்குது. இதுலேயும் நிறைய பேர் கலர்ஸ் கேட்டிருந்தீங்க. இதில் ஒரு குதிரை சாரீ கூட இல்லை இப்போ எங்ககிட்ட. இப்போ நேத்திக்கு வந்த சாரீஸ் தான் இருக்குது. அதில் என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது நிறைய பேர் வாண்டடாக கேட்ட கலர். இது நல்லா ஒரு மாதிரி நாவப்பழ கலருங்க. உடம்பு பார்டர் நாவப்பழ கலர். நல்ல டார்க் நாவப்பழ கலரு. உடம்பு அதோட ரெட்டும் மெரூனும் கலந்தா எப்படி இருக்கும், அந்த மெரூன் மேலே நாவப்பழ கலர் போட்டிருக்காங்க. அதுதான் இந்த கலர் உடல் பாகம். சரிங்களா? அதில் நல்லா குதிரை டிசைன் போட்டது அவ்வளோ அருமையாக தெரியுது. மெரூன் மேலே நாவப்பழ கலர் போட்டிருக்காங்க. பாருங்க, கலர் பாருங்க. ஓகேவாடா? மெரூன் மேலே நாவப்பழ கலர் போட்டிருக்காங்க. நல்ல வித்தியாசமான கலராக இருக்குது. பார்டர் நாவப்பழ கலர். ரெண்டுலையுமே உங்களுக்கு குதிரை நல்ல கலராக நல்லா எடுப்பாக தெரியுது பாருங்க. முந்தி நல்லா நாவப்பழ கலர். கருப்பு கலர் நினைச்சிடாதீங்க, நாவப்பழ கலர். இந்த சாரீ 4ஆம் நம்பர் சாரீ. இது உடல் பாகம். 4ஆம் நம்பர் சாரீ காட்டுங்கன்னு சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு 4ஆம் நம்பர் சாரீ எடுத்து கொடுக்குறேன். இந்த சாரியுமே இந்த குதிரை சாரியுமே 8400 + ஷிப்பிங் வரும். சரிங்களா?
போன ட்ரிப் நான் காட்டினேன் இல்லைங்களா ப்ளூ கலர், அதே ப்ளூ கலர் தான். ப்ளூ கலருக்கு நல்லா நாவப்பழ கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து சாரி. ப்ளூ கலர்னா அப்படி ஒரு ப்ளூ கலருங்க, பெப்சி ப்ளூ பளிச்சு நிற்குது. ஃபர்ஸ்ட் வித்த சாரி இந்த சாரி தான் போன ட்ரிப் எங்களுக்கு வித்துச்சு. சரிங்களா, அவ்வளோ அழகு கலரு. ப்ளூக்கு நாவப்பழ கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்த கலர் பார்த்தலாம். இது வந்து 5ஆம் நம்பர் சாரி. இந்த ப்ளூ கலர் சாரி வந்து 5ஆம் நம்பர். அடுத்த சாரி ரொம்ப அழகா இருக்குதுங்க. ஒரு கிரீன் கலரு, கிரீன் மேல நாவப்பழ கலர் போட்டிருக்காங்க. கலரே ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. நல்லா சாரியோட கலரை காட்டுக்கணே, சூப்பரா தெரியுதுங்க. அதுல வந்து இந்த குதிரை டிசைன் அவ்வளோ சூப்பரா எடுப்பா தெரியுது. இதுல ஒரே பீஸ் தான் இருக்குது. சரிங்களா, முந்தி வந்து இந்த மாதிரி அதே குதிரை போட்ட முந்தி. சரிங்களா, இது வந்து இந்த சாரி வந்து 6ஆம் நம்பர் சாரி. சரிங்களா, 7ஆம் நம்பர் சாரிங்க. இது வந்து எம்ரால் கிரீன். ஓகேங்களா, எம்ரால் கிரீன் இந்த சாரி. அதுக்கு வந்து நாவப்பழ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குது கலரு. இதுல கொடுத்துக்கிற கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்குதுங்க. எல்லாமே எந்த கலர் நீங்க எடுத்து கட்டினீங்கனாலும் உங்களை நிச்சயமா கேட்பாங்க. மறக்காம வண்ணவளை சொல்லிருங்க. சிரிக்காதடி, சான்ஸே இல்ல. கிரீன் பாருங்க, இது எல்லாமே டபுள் வார்ப்பு. சரிங்களா, கிரீனுக்கு நல்லா வந்து ரெட்டு மேல கிரீன் போட்டு நெஞ்சிருக்காங்க. உங்களுக்கு அதனால கலர் பாருங்க எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி வித்தியாசமான கலரா தெரியுது. மெரூனே வித்தியாசமான கலரா தெரியுது. அதுல நல்லா கிரீன் போட்டு நெஞ்சிருக்காங்க. கிரீனும் ரெட்டு தான், ஆனா ரெட்டு கிடையாது, ஆரஞ்சு போட்டா எப்படி இருக்கோ அது மாதிரி வித்தியாசமான கலரா இருக்கு. இந்த கலர் சாரி வந்து 8ஆம் நம்பர் சாரி. ஓகேங்களா, இப்ப நம்ம அடுத்த சாரி பார்த்தலாம். இது வந்து 9ஆவது நம்பர் சாரி. ஆனா இதுல என்னன்னாக்கா பார்டர் வந்து கருப்பு கலரா இருக்கும். ஓகேங்களா, பார்டர் கருப்பு பிடிக்கும் அப்படிங்கிறீங்க இந்த சாரி எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு சாரி மட்டும் தான் சாம்பிளுக்காக போட்டோம். அந்த சாரி கருப்பு கலரு. இது வந்து உடல் பாகம் வந்து சூப்பரான ஒரு கலர், ஒரு வெந்தய கலர் கூட இல்லை, ரொம்ப வித்தியாசமான கலர். எல்லோ மேல வந்து பிளாக் போட்டு நெஞ்சிருக்காங்க. அதனால நல்லா சூப்பரான கலரா இருக்குது. பார்டர் வந்து பிளாக். சரிங்களா, முந்தியும் வந்து பிளாக். பிளாக் பிரியர்கள் யாராவது இருப்பீங்க நிச்சயமா, அவங்களுக்காக இந்த பிளாக் கொண்டு வந்துருக்குறோம். பிளாக் பார்டரு, பிளாக் முந்தி பிடிச்சிங்களா இருந்தீங்கன்னா எடுத்துக்கங்க. கலரு ரொம்ப அழகா இருக்கு, அழகான கலரா இருக்கு. அங்க இருக்கு பாருங்க அந்த கலர் சொல்லு. கரெக்டா இந்த கலரை சொல்லணும் அப்படின்னாக்கா டார்க் டெரகோட்டான்னு கூட சொல்லலாம். எப்படிங்க, நல்லா கோல்டன் கலர்ல மின்னுது அப்படியே உடல் பாகம். அவ்வளவுதான். இந்த குதிரை டிசைன் இவ்வளவுதான் இருக்குது என்கிட்ட. இது வந்து 9ஆவது நம்பர் சாரி. அடுத்தது எல்லாரும் கேட்ட அந்த ஸ்ட்ராபெரி சாரி. இதெல்லாம் வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப்ல நிறைய பேர் அந்த கலர் இருக்கான்னு கேட்குறீங்க. அதுக்காக தான் முதல்ல இந்த சாரி போடுறேன். அடுத்து நம்ம வேற டிசைன் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. இது ஸ்ட்ராபெரி சாரி. இதுல வந்து நடுகாண்ட நல்ல லாவெண்டர் கலர், டார்க் லாவெண்டரு. அதுக்கு பார்டர் வந்து கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராபெரி எல்லாமே ரோஸ் கோல்டு. ஓகே, இது ஒரு ஸ்ட்ராபெரி டிசைன் சாரி. இதுல ஒரு கலர் இருக்குதுங்களா, அடுத்த கலர் பார்த்தரலாம். இந்த ஸ்ட்ராபெரி சாரி வந்து 10ஆம் நம்பர் புடவைங்க. இந்த இப்போ நம்ம பார்த்த எல்லா சாரிக்குமே பிளவுஸ் வந்து பிளைன் பிளவுஸ் தான் வரும். சரிங்களா, பிளவுஸ் அந்த அக்கா காட்டவே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. பிளவுஸ் எல்லாமே பிளைன் தான் வரும். ஏன்னா பட்டு சாரிங்கிறதுனால எதுவும் டிசைன் போட்டுலாம் நெய்ய மாட்டாங்க. கீழே ஏதாவது வந்து கட்டம் கிட்ட அந்த மாதிரி டிசைன் வந்தால் மட்டும்தான் அது மாதிரி போடுவாங்க. ஸ்ட்ராபெரிலேயே இன்னொரு கலர். இது 11ஆம் நம்பர் சாரி. ஓகேங்களா, ரெட்டு மேல வந்து நல்ல கிரே கலர் போட்டு நெஞ்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரெட்டு மாதிரி ஆரஞ்சு மாதிரி நல்லா ஷைனிங்கா இருக்குது. ஓகேங்களா, கிரே கலர் போட்டு நெஞ்சிருக்காங்க, ரோஸ் கோல்டு. ஓகே பாருங்க, இது ஸ்ட்ராபெரி சாரி. கலர் நல்லா வித்தியாசமான கலர், கான்ட்ராஸ்ட் சூப்பரா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கலர் சாரி நம்ம கிட்ட நிச்சயமா இருக்காது. நமக்கு நம்ம இத்தனால நாம எடுத்த கலர்ஸ் எல்லாம் வேற. இப்ப போடுற கேர்ள்ஸுக்குலாம், புதுசா போடுற பொண்ணுங்களுக்குலாம் புதுசா விதவிதமா போட்டுட்டு இருக்கிறோம். யோசிச்சு கலர் மிக்சிங் பண்றோம். இந்த சாரி வந்து 11ஆம் நம்பர் சாரி. சரிங்களா, அடுத்த ஸ்ட்ராபெரி சாரி. இது நல்லா டார்க் கிரீன்ங்க. நடுகாண்ட வந்து டார்க் கிரீனு, பார்டர் வந்து கிரே, பாட்டில் கிரீன். நடுகாண்டுக்குது பாட்டில் கிரீன், நல்லா டார்க் கிரீனு.
ஓகேங்களா? இதுல பார்த்தா இதுல நேர்ல பார்த்தா பிளாக் மாதிரி இருக்குது, இதுல பார்த்தா கிரீன் மாதிரி தான் இருக்கு. கிரீன் மாதிரி தெரியுதா? பரவாயில்ல. ஆனா கிரீன் தான், பாட்டில் கிரீன், நல்லா டார்க் கிரீன், கிரே கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. அது மேல லைட் கிரே போட்டதுனால ரெண்டும் ஒண்ணா தெரியுது. அப்படியே ரோஸ் கோல்ட்ல வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. இது 12ஆம் நம்பர் saree. ஓகேங்களா? இது ஒரு கலர். அவ்வளவுதான். ஸ்ட்ராபெரியில இந்த 4 saree தான் இருக்கு. இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும், எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு வாங்கிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் லேட் பண்ணி வாங்கினீங்கன்னாக்கா இருக்காது. அப்புறமேட்டு நாங்கள் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு சங்கடமா இருக்கும். அதுதான் ஸ்ட்ராபெரியில் முடிஞ்சு 12 saree முடிஞ்சிருச்சு. அடுத்த டிசைன் பார்த்துடலாம். அடுத்தது இந்த ட்ரிப் இது ஒன்று புதுசாக போட்டோம். இது ஒரு saree மட்டும் தான் இருக்குது. ஆனால் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, கான்ட்ராஸ்ட்டு. அதனால் இந்த கலர் உங்ககிட்ட காட்டுறேன் நான். பாருங்கள். முன்ன நம்ம வந்து கிரே கலர் தான் பார்டர் பார்த்தோம். இந்த கலருக்கு காவி கலரா, பிரிக்ஸ் ரெட்டு, டார்க் பிரிக்ஸ் ரெட் இந்த கலருங்க. இதுக்கு வந்து நம்ம கிரே தான் பார்த்தோம். ஆனால் இதுக்கு வந்து லாவெண்டர் கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா டார்க் லாவெண்டர் சூப்பராக இருக்குது. அப்படியே இதுக்கு இந்த மாதிரி டிசைன் பூங்கிற லீஃபே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. முந்தி ஃபுல்லாக லீஃபு, கீழே இதில் உடல் பக்கத்தில் இருக்கிற லீஃப் வேற மாதிரி இருக்குது பாருங்க. இதில் ஒரு விசிறி மாதிரி வந்து அப்புறம் ஒரு லீஃப் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த கலர் வந்து நல்லா டார்க் பிரிக் ரெட். ஓகேங்களா? உடல் பக்கத்தில் இப்படி இருக்கும். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த கலரே வரும், இந்த டார்க் லாவெண்டர் கலரே வரும். சரிங்களா? இந்த saree வந்து 13. அடுத்த saree இதுவும் வந்து சிங்கிள் saree தான். இதுவும் சிங்கிள் saree, கலர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப வித்தியாசமான saree. இது வந்து உடல் பாகத்தில் அதில் லீஃப் போட்டிருந்துச்சு, இது வந்து ஃப்ளவர் போட்டிருக்கு. இது உடல் பாகம் ஃபுல்லாக லாவெண்டரு, ஆனால் முந்தி வந்து வாடாமல்லி கலருங்க. பார்டர் வந்து வாடாமல்லி கலரு, உடல் பாகம் வந்து லாவெண்டர் கலர். டார்க் லாவெண்டருக்கு வாடாமல்லி கலர் கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள் முந்தி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வெறும் அப்படி லீஃபாக கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. இது உடல் பாகம் ஃபுல்லாகவே பாருங்க, நல்லா பூ டிசைன் போட்டிருக்கு பாருங்க. கலர் கான்ட்ராஸ்ட் வந்து சான்ஸே கிடையாதுங்க. அவ்வளோ சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம். இது மாதிரி நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நல்லா டபுள் வார்ப்பு சாரிங்கிறதுனால நல்லா எடுத்து விரிக்கும் போது அப்படியே ஒரு பெட்ஷீட் விரிக்கிற மாதிரி நல்லா சத்தம் நல்லா செம சூப்பராக வருது. நல்லா திக்னஸாக இருக்கும். கட்டுறதுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சிருந்து கட்டலாம். இது 14வது சாரியா? இந்த saree வந்து 14வது saree. இப்போ நான் காட்டிட்டு இருக்கிற எல்லா சாரியுமே வந்து 8400 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இப்போ அடுத்தது போச்சம்பள்ளி saree. போச்சம்பள்ளி சாரியே இப்போ இல்லை நெய்யறதுக்கு. வந்த 1-2 saree மட்டும் இப்போ காட்டலாம் அப்படின்ட்டு. இந்த போச்சம்பள்ளி ரொம்ப நல்லா இருக்கு. இதுலேயும் மான் போட்ட மாதிரி போச்சம்பள்ளி பாருங்களேன். உள்ளே பாருங்க மான் போட்டிருக்கோம். இது வந்து நல்ல காப்பி கொட்டை கலர் பார்டர். நீங்கள் வந்து கருப்புன்னு இது நினைச்சாதீங்க. நல்ல காப்பி கொட்டை கலரு, லைட் ப்ளூவும் லாவெண்டர் ப்ளூவும் கலந்த மாதிரி இந்த டிசைன். போச்சம்பள்ளி டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கு. பார்டர் வந்து காப்பி கொட்டை கலர், நல்ல காப்பி கொட்டை கலர். முந்தியும் பாருங்க குட்டி குட்டியா மான் போட்டிருக்கு. இந்த போச்சம்பள்ளி சாரியுமே 8400 வருது. இது வந்து உடல் பாகம். இதுக்குமே ப்ளவுஸ் வந்து பிளைனாக தான் வந்திருக்கு. நான் இப்போ தான் வந்து ட்ரை பண்ண சொல்லியிருக்கிறேன். ப்ளவுஸ் வந்து நீங்கள் போச்சம்பள்ளி டிசைனே போடுங்க, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே அக்கா, நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கட்டாயமாக வெகு விரைவில் உங்களுக்கு ப்ளவுஸுமே நான் போச்சம்பள்ளியில் கொண்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? இது 15வது saree. அடுத்த போச்சம்பள்ளி டிசைனு. இது வந்து அந்த இப்போ காட்டின சாரீஸ் எல்லாத்த விட இது ஒரு 100 ரூபாய் அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? இதுக்கு வந்து என்ன காரணங்கிறத நீங்கள் இந்த saree வாங்கும் போது கேளுங்க, அப்போ சொல்லுவார் எங்கள் வீட்டுக்காரரு. ஏன்னா அவர் இல்லை, அதனால தான் எனக்கு தெரியல. ஆனால் அதோட இது 100 ரூபாய் அதிகம். உடல் பாகம் ஃபுல்லாக பாருங்கள், ஜருகையிலேயே வந்து மாங்காய் போட்டிருக்கு, மேங்கோ டிசைன் ஜருகையிலே போட்டிருக்காங்க. பார்டர் மட்டும் போச்சம்பள்ளி டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உடல் பாகம் முந்தி ஃபுல்லாகவே ஜருகை. சரிங்களா? இதுவும் டபுள் வார்ப்பு தான், பியூர் பட்டு saree. ஓகேங்களா?
இந்த ஒரு saree மட்டும் 8500 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஓகே, இந்த போச்சம்பள்ளி saree மட்டும் 8500 ப்ளஸ் ஷிப்பிங். இதுதான் டிசைன், இதுதான் கலரே ஒரு மாதிரி லைட் க்ரீனு, ஆனந்தா க்ரீன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆனந்தா க்ரீனுக்கு சாண்டல் கலரில் வந்து போச்சம்பள்ளி டிசைன் கொடுத்துருக்காங்க. இது 16வது saree. இது 17வது saree, ஒத்த ரோசா saree. இது ரொம்ப அழகு கலர். இது போன ட்ரிப் ஒன்று தான் காட்டினேன் நான். அந்த ஒன்றுக்கே வந்து 2 பேர் கேட்டிருந்தாங்க. அதுவே மறுபடியும் இன்னொன்று இது பண்ணி கொடுத்தேன். அதனால தான் இப்போ இங்கே இந்த ட்ரிப் 2 எடுத்து வச்சுருக்கேன் நான். நல்லா லைட் ப்ளூக்கு லாவெண்டர் கலர் பார்டர் வந்திருக்கு. எப்படிங்க, சில்வரில் வந்து ரோஜாப்பூ டிசைன் போட்டிருக்கு. சில்வரில் டிசைன் ரோஜாப்பூ டிசைன். அந்த ரோஸுமே அப்படியே ஒத்த ரோஜா கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அழகா. முந்தி ஃபுல்லாகவே ரோஜாப்பூ பாருங்க. லாவெண்டர் கலர், லைட்டு லாவெண்டரு பாருங்களேன். லைட்டு லாவெண்டருக்கு சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த சாரியுமே 8400 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இந்த saree வந்து 17வது saree. ஓகேங்களா, அடுத்த saree 18வது saree. சூப்பரான கலராக இருக்குதுங்க. நடுகாண்டா அவ்வளோ அழகான ஒரு விசிறியாட்ட ஒரு பூவு. அதில் நல்ல லாவெண்டர், டார்க் லாவெண்டர் வந்து கலராக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்டர் கான்ட்ராஸ்ட் வந்து நல்ல பேரட் க்ரீன் கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லைங்க, இந்த கலர் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ கலராக கான்ட்ராஸ்ட் தெரியுது பாருங்களேன். சூப்பரான கலராக இருக்குது. இது ஒரு கலர் saree. இந்த ஒரு டிசைன், இந்த விசிறியாட்டம் இருக்கிறது வந்து இந்த saree ஃபுல்லாகவே வந்திருக்கும். சரிங்களா, இதில் ஒரு 3 saree இருக்குது, உங்ககிட்ட காட்டுறேன் நான். இது வந்து முந்தி டிசைனு. சரிங்களா, அதுவே விசிறியாக வந்திருக்கும். போன ட்ரிப் இந்த டிசைன் காட்டினேன் நான். போன ட்ரிப்புமே கொண்டு வந்தேன். போன ட்ரிப் கொண்டு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து கொண்டு வந்துக்கிற கலர்ஸ் மட்டும் காட்டுறேன். இதுலேயே 2 கலர் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, இது 18வது saree, இது 19வது saree. இது என்னன்னாக்கா நல்லா வாடாமல்லி கலருக்கு க்ரீன் கலர் பார்டர். மறுபடியும் இந்த கலர் போட்டு நெய்யுமா என்னன்னு எனக்கே தெரியல. ஆனால் கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏற்கனவே ஒரு saree வித்துருச்சு இதுலயே. ஏற்கனவே இது போன டைம் போட்ட saree கொண்டு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இது வித்துருச்சு. இது சரிங்களா, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டு எடுத்துக்கிட்டாங்க. நல்லா வாடாமல்லி கலருக்கு க்ரீனு, ஒன்று வந்து லாவெண்டருக்கு க்ரீனு. பாருங்களேன், ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே வந்து ஒன்று 8400 8400 தான் வருது. சரிங்களா, ஓகே, அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ. இதோட முடிஞ்சிருச்சு. நான் காட்டின சாரீஸில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க. நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு புது வீடியோவில் புது சாரியோட மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.